My dear students, this is class 12 maths, exercise 7.2 question number 3 பார்க்க வரும். Find the points on the curve. Curve என்னன்னு பார்த்தீங்கன்னா y equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y equal to 1729. இன்னும் இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு பயப்படாதீங்க, நமக்கு தேவை வந்து ஸ்லோப் தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் ஒன்றுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் வருது, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே அவங்க டேஞ்சண்ட்டோட ஸ்லோப் கொடுக்கல. பாருங்கள், நார்மலோட ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. நார்மல் இஸ் parallel டு திஸ் லைன். அப்போது ஸ்லோப் ஆஃப் நார்மல் பாருங்கப்பா, இங்கே ஏவும் ஒன்று தான், பியும் ஒன்று தான். அப்போது ஸ்லோப் ஆஃப் நார்மல் மைனஸ் ஏ பை பி, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் இந்த மாடலில் கொடுத்தாங்கன்னா இதுதான் வழி. ஓகேவா? சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் வந்து ஏ தான். அல்லது y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப் வந்து எம்மு, சி வந்து ஒய் இன்டர்செப்ட். பட் இந்த மாடலில் கொடுத்தாங்கன்னா லைனை ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இந்த லைன் நார்மலுக்கு பேரலாக இருக்கிறதுனால ஸ்லோப் ஆஃப் நார்மல் இஸ் மைனஸ் 1/1, தட் இஸ் -1. ஓகேவா? பட் நமக்கு இது வேண்டாம். இப்போது ஒரு கர்வ் இருக்குது, கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. டேஞ்சன்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருந்தால்தான் அது பேர் நார்மல். இது வந்து டேஞ்சன்ட். ஓகேவா? ஸோ நமக்கு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலோட ஸ்லோப்பை வச்சு நம்ம டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார்? இது பாருங்கள், இது m1, இது வந்து m2. அதாவது நார்மலோட ஸ்லோப் m1ன்னும் டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் m2ன்னு எடுத்துட்டா m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. நம்ம 10th படித்தோம் இல்லையா? ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர்னா ரெண்டுத்துடைய ஸ்லோப்பை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நான் டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அதாவது டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து m2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு m1 தெரியும், இதுதான் என்னோட m1. அப்போ -1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இப்போ -1 அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்க, 1 போட்டேன்னா m2 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ இதுதான் நமக்கு வேணும். இப்போ கர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லையா? ஸோ ஸ்லோப் ஆஃப் கர்வ் dy பை dx ஈக்குவல் டு, பாருங்கப்பா, எக்ஸ் கியூப் இருக்கா? அப்போது 3x ஸ்கொயர், அடுத்து -6x ஸ்கொயர் வருது. அப்போ -6 எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அடுத்து ஒரு எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸு, அப்போ ஒரு +1 வரும். ஓகேவா? 3க்கு வந்து 0 வந்துடும், அது போட தேவையில்லை. அப்போது இங்கே எனக்கு கிடைக்கிற ஸ்லோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் 6 2s are 12x ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது எனக்கு டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன கிடைச்சது? 1 இல்லையா? ஸோ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். இது 1, இது 2. ஸோ 3x ஸ்கொயர் ஃப்ரம் 1 and 2 எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இந்த 1 நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 1 - 1 0 ஆகிடும். நான் அப்படியே அடிச்சிடுறேன், இங்கே 0 போட்டுடுறேன். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 12x ஈக்குவல் டு 0ன்னு வருது. நான் இது ரெண்டுத்துலேயுமே ஒரு 3 காமனாக வெளியே எடுக்க முடியும், ஒரு எக்ஸு காமனாக வெளியே எடுக்க முடியும். அப்போ அது போக ஒரு எக்ஸு மீறுது. 4 3s are 12, எக்ஸு வெளியே வந்தாச்சு. ஸோ 3x into x minus 4 equal to 0. அப்போது 3x equal to 0ன்னு ஒரு ஃபேக்டர், x minus 4 equal to 0 இன்னொரு ஃபேக்டர்.
அப்போ இது எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு ஆன்சரும், இது எடுத்துகிட்டு போனால் -4 அந்தாட்ட போயிட்டு +4, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு 2 ஆன்சர் கிடைக்குது. அப்போது புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன் கர்வ். ஸோ கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ என்னோட கர்வ் யார் பாருங்கள், y equal to x³ minus 6x², y equal to x³ minus 6x² plus x plus 3. ஸோ இந்த கர்வில் நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன்னா y equal to இது 0 ஆகிடுமா, அதே போல் இது 0 ஆகிடுமா, இது 0 ஆகிடும். அப்போது இவங்கெல்லாம் 0 ஆகிடுவாங்க. எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 0 வந்துடும் இல்லையா? ஸோ இந்த +3 மட்டும்தான் மீந்து இருக்கும். அப்போ y equal to 3. அப்போ ஒரு பாயிண்ட்டு x equal to 0 போட்டால் y equal to 3 கிடைக்குது. அப்போ இது பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, பாயிண்ட் ஏ வந்து 0,3 ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு ஆன்சர் இருக்கு இல்லையா எக்ஸுக்கு, x equal to 4ன்னு. ஓகே, புட் x equal to 4 இன் கர்வ். அப்போது y equal to x வந்த இடத்துலலாம் என்ன போடணும், 4 போடணும். 4³ minus 6 into 4 square plus 4 plus 3. ஓகே, அப்போ y equal to 4³ என்ன 64, 4 into 4 into 4 minus 6 into 4 square எவ்வளோ 16 plus 4 plus 3 எவ்வளோ 7. ஸோ y equal to 64, 6 into 16 96 ஒரு +7. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 64 + 7 வந்து 71. இது வந்து -96. அப்போ -96 தான் நியூமரிக்கலி பிக்கர். அப்போ 6ல் 1 போனால் 5, 9ல் 7 கழிச்சா 2, பட் -25. ஏன்னா பிக்கர் நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சருக்கு போடணும். அப்போ y equal to -25 கிடைக்குது. அப்போது நான் எக்ஸுக்கு 4 கொடுக்கும்போது எனக்கு y வேல்யூ -25 கிடைச்சிது. அப்போ இது வந்து பாயிண்ட் பின்னு எழுதிக்கலாம். பாயிண்ட் பி இஸ் 4, -25. அப்போ பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ், therefore points on the curve are 0,3 and 4, -25. Okay, thank you students.